ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டி ஃபேமிலி. நம்ம பிரிட்டி ஃபேமிலியில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் மீஷோலேருந்து சப்ஸிலேருந்து நிறைய பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். நம்ம மீஷோலையோ ஷாப்ஸிலேயோ நிறைய பொருட்களை வாங்குவோம். ஸோ அந்த பொருட்கள் எப்படி தரமாக இருக்கா நமக்கே தெரியாது. ஸோ அதனால தான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே அழகான குட்டி குட்டி கண்டெய்னர்ஸு. இது ரொம்பவே கலர்ஃபுல்லான கண்டெய்னர் செட். இது நமக்கு ரொம்பவே சூப்பரான மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இதில் நேம் அவங்களே இதில் போட்டு அமுச்சிட்டாங்க. ஸோ நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹேண்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இதில் பாருங்கள், கரம் மசாலான்னு சொல்லி இதிலே இருக்குது. ஸோ ஹல்தி இந்த மாதிரி ஜீரா பவுடர், ஸோ எல்லாமே இதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி மற்றவங்க நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். முன்னெல்லாம் நம்ம ஸ்டிக்கர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதுலேயே நமக்கு டப்பாலே இந்த மாதிரி நமக்கு இது பண்ணி வந்துடுது. ஸோ நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இது மல்டி கலரில் இருக்கிறதுனால எந்த கலரில் எது இருக்குதுன்னு சொல்லி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் வச்சோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். கிச்சனே லுக்கே தனியாக மாறிடும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அழகான கண்டெய்னர். இது நம்ம கொத்தமல்லி புதினா அப்படின்னா தனித்தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதில் அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எதுனா போட்டு வைக்கணும் அப்படின்னா இதில் போட்டு வைக்கலாம். அழகான ரோஸ் மில்க் கலரில் இது வந்திருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பெரிய கண்டெய்னர், நல்ல ஒரு லிட்டோ நல்லா டைட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த கண்டெய்னர் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்டடியாகவும் இருக்குது. இந்த கண்டெய்னர் 7 கண்டெய்னராக கொடுத்துருக்காங்க. பாக்ஸாக நம்மளுக்கு போட்டு வந்திருந்தது. ஸோ இது குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. இது எல்லாமே பார்க்குறதுக்கு நிறைய சூப்பர் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது பிங்க்கு, அதே மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது, அதே மாதிரி எல்லோ கலரில் இருக்குது. ஸோ நம்ம எந்த கலர் வேணுமோ அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அழகான ஒயிட்டு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செராமிக்னு அப்படின்னு சொன்னாவே நமக்கு எது இருந்தாலுமே சூப்பரான ஒரு குவாலிட்டியோடு வரும். நம்ம ட்ரெண்டிங்கான பொருட்களை வாங்கி இப்போ இருக்கிற கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஸோ அதே மாதிரி நானும் இந்த டீ கிட்டலும் 2 கப்பும் கீழே பிளேட்டோடு வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு மக்குன்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நம்ம காஃபியெல்லாம் இதில் போட்டு வச்சு நம்ம டைனிங் டேபிளில் அழகாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே இந்த மாதிரி ஒயிட் காம்பினேஷன், ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. கப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஹேண்டியாக கொடுத்துருக்காங்க. கீழே இந்த மாதிரி பிளேட் கொடுத்துருக்காங்க. நம்ம சைடில் பிடிக்கிறதுக்காக சின்ன ஹோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிடிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான குவாலிட்டியோட அழகான கலர்ஃபுல்லான ப்ளூ அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கிறதுனால இது ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 out of 5 கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே ட்ரெண்டிங்காக போகிறதுனால இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் எல்லாமே மேக் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக ஒரு டின்னர் செட்டும் போட்டிருந்தேன். ஸோ அதுவும் இது கூட நம்ம மிங்கிள் பண்ணி டைனிங் டேபிளில் செட் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த செட்டு வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம்.
இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிசர் செட்டு. ஸோ செட் ஆஃப் 2ஆக வருது. ரொம்பவே நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வீட்டில் கிச்சனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிசர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஹார்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த சிசரை நம்ம யூஸ் பண்ணலாம். மீனுடைய சிதல்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சிசரில் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா சீக்கிரமாக கட் ஆயிரும். ஸோ நமக்கும் வேலை ரொம்பவே மிச்சமாகும். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷூ ரேக்கு. நம்ம ஷூ ரேக்குன்னு யூஸ் பண்ணாலும் ஷூ ரேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இதில் ஃப்ளார் பாட்டை வச்சு நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். நான் ஃப்ளார் பாட்டை வச்சு தான் ஆர்கனைஸ் பண்ணினேன். இதை வந்து நம்ம இது வந்து செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. சில பேர் வந்து இது செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதோடைய செட்டிங் வந்து ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகான ஷூ ரேக்குன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு ஷூ ரேக் தான். இது வந்து ரொம்பவே சூப்பரான 6 பார்ட்டிஷன் உள்ள ஷூ ரேக்கு. இதில் வந்து நமக்கு அழகாக டஸ்ட் படியாமல் இருக்கிறதுக்காக மேலே கவரும் கொடுக்குறாங்க. இந்த ஷூ ரேக் வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்குது. 1 இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே ஹேண்டியான ஒரு ஷூ ரேக் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷூ ரேக் வந்து வாங்கலாம். ரீசனபிள் ப்ரைஸ் இந்த ஷூ ரேக்கு. இது செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. இது செட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஒரு முறை நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ரேக் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்த ரேக்கை வந்து நம்ம அழகாக செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கேன். நான் செட் பண்ணுறதை பார்த்து நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக செட் பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து 6 பார்ட்டிஷன் உள்ள ரேக்கு. நம்ம வந்து செப்பல் ஸ்டாண்டாக மட்டும் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு மேட் வைக்கிறதுக்கு அப்படி இல்லைன்னா வேறு எதனா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து அழகாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய துணி கூட இதில் வச்சு நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கலையாமல் அழகாக இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்டடியாகவும் இருக்குது. இந்த ரேக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. வேணும் அப்படின்னா நம்ம ஜிப் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரோல் பண்ணி மேலே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டி கலரில் கிடைக்கிது. நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். இந்த ப்ராடக்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அழகான டீ டேபிள். நமக்கு ஹேண்டியாக வந்து ஒரு டீ டேபிள் வேணும் அப்படின்னா ரீசனபிள் ப்ரைஸில் இது நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து 2 பேர் வீட்டில் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீ டேபிள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கீழே இருக்கிற போர்ஷனில் வேறு ஏதாச்சும் நம்ம ஒரு ஃப்ளார் பாட்டை வச்சு நம்ம அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா வீடோட லுக்கே வந்து தனியாக மாறிடும். ரொம்பவே சூப்பரான அழகான இந்த டீ டேபிள் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதனுடைய ரேட் சைடில் கொடுக்குறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ கூட எண்டிங்கு வந்தாச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.